ஊர்ல வாழ்ற மனுஷங்கள்ல இருந்து மிருகங்க வரைக்கும் எல்லாமே குண்டாத்தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு நாள் இந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஜன்னல்ல இருந்து ஒரு பறவை ஒண்ணு பாக்குறான். அது பறந்து போறத பார்த்ததுமே இவனுக்கும் பறக்கணும்னு ஆசை ஒண்ணு வருது. அதுக்காக உடம்பு ஃபுல்லாவே பலூனை கட்டி வச்சு பறக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இவனோட வெயிட் தாங்க முடியாம அந்த கயிறு அருந்து போய் இவன் கீழே விழுந்துறான். இவனை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே இவன் என்னடா பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவன் எதை பத்தியுமே கவலைப்படாம அவன் பறக்கணுங்கிற முயற்சியை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்ப இவனால சுத்தமா நடக்கவே முடியாம இப்ப கீழே விழுந்துடுறான். அப்பதான் மறுபடியும் அந்த பறவையை அங்க பாக்குறான். இப்ப அந்த பறவை மரத்துல இருக்க ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு பறந்து போகுது. சோ பறக்கணும்னா நம்மளும் இதே மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டா போதும்னு டெய்லி அவன் பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இப்ப இந்த ஊர்ல இவன் மட்டும் தான் இப்ப ஒல்லியா இருக்கான். இவன் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவன் மறுபடியும் பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பாக்குறான். இந்த டைம் அவன் நினைச்ச மாதிரியே பறக்கவும் ஆரம்பிச்சிடறான். அது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க.